அதாவது கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு கலைப்படைப்பு போல பார்க்கிறவர்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு துல்லியமாக சிறு சிறு விஷயங்களிலும் ரசிக்கும் தன்மை கொண்டவர்கள். என்ன நினைக்கிறார்களோ அதை அமைதியாக வைத்து கவனமாய் செயல்படுவார்கள். அவர்கள் இருப்பதால் வீடு, வேலை, உறவு அனைத்தும் அழுக்கில்லாமல் சுத்தமாக, ஒழுங்காக, அழகாக மாறிவிடும். மனதில் மிகுந்த பொறுப்புணர்ச்சி, யார் வேண்டுமானாலும் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கலாம் என்ற அளவுக்கு இவர்கள் பண்புகள் நிறைந்தவர்கள். ஆனால் இதற்கு பின்னால் அவர்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு அமைதியான போராட்டமும் இருக்கும். உலகத்தால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத தனி ஆளுமை இவர்களுக்கு சிறப்பாகவே உள்ளது. மேலும் கன்னி ராசிக்காரர்களின் மூளை ஒரு கணினியில் உள்ள ப்ரொஃபஸர் போலவே சிக்கலான தகவல்களையும் வேகமாக கணக்கிட்டு முடிவுகளை எடுத்துவிடும். யாராலும் கவனிக்கப்படாத தகவல்களையும் இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால்தான் பல இடங்களில் இவர்களின் ஆலோசனை, கருத்து, முடிவுதான் இறுதியில் சரியானதாக மாறும். பாசத்தில், நட்பில், பொறுப்பில் ஒருமுறை ஏற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் உண்மையாய் இருப்பார்கள். தங்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி மற்றவரிடம் புலம்ப மாட்டார்கள். உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டு தங்களால் முடிந்த உதவி செய்து விடுவார்கள். அழகான விஷயங்களை நேசிப்பவர்கள், ஆனால் வெளிப்படையாக பிரகடனம் செய்யாமல் அமைதியாக ரசிப்பவர்கள். ஒருவரை நேசிக்கும் போது அவர்கள் முகத்தில் காட்ட மாட்டார்கள், ஆனாலும் உள்ளுக்குள் மிக ஆழமான பாசத்தை வைத்திருப்பார்கள். அவர்களின் அன்பு மெதுவாக வெளிப்படும். ஒருமுறை மனதில் இடம் கொடுத்தவர்களை விடாமல் பாதுகாப்பார்கள், வளர்ப்பார்கள், முன்னேற்ற பாதையில் தள்ளுவார்கள். ஆனால் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அவர்களிடமிருந்து மீண்டும் மனதை பெறுவது சாத்தியமற்றது. வேலை மற்றும் பட்டறிவில் அவர்கள் கலைஞர் போல, விஞ்ஞானி போல செயல்படுவார்கள். விஷயங்களை ஒன்றுக்கொன்று அணுவணுவாக பார்த்து முடிவெடுக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் எந்த துறையிலும் முன்னேறினாலும் அந்த துறைக்கே ஒரு பெருமையாக மாறுவார்கள். அவர்கள் முயற்சி எடுக்கும் வேகமும் முடிவை அடையும் பொறுமையும் இரண்டும் இணைந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை அடைவார்கள். சாதனைக்கு பிறகு கூட இது போதாது, இன்னும் செய்ய வேண்டும் என மிகச்சிறந்த தேவையை உணர்பவர்கள். ஏனென்றால் உணர்ச்சி பூர்வமாக அமைதியான ராசி போல தோன்றினாலும் உள்ளுக்குள் கடல் கொள்ளை அலைகள் இரவொன்றோ பகலொன்றோ அடித்து கொண்டே இருக்கும். தங்களின் உணர்ச்சிகளை மற்றவர்களுக்கு சொல்லாமல் வைத்து அன்பை செயல்களில் காட்டுவார்கள். உதவி செய்து நம்பிக்கையாக நின்று கவலைப்பட்டு பாதுகாத்து அன்பை சொல்லாமல் செயல்படுத்துவார்கள். அதனால் பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது ஒன்று, அவர்களை உணர்ந்து கொள்வது அதிர்ஷ்டம் பெற்றவர்களுக்கே உரியது. மேலும் கன்னி ராசிக்காரர்கள் காதலை ஒரு பரிசுத்தமான பந்தமாக நினைத்து பாதுகாப்பார்கள். ஒருவரை நேசிக்க ஆரம்பிப்பதற்கே அவர்கள் மிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள். காரணம், அந்த நபர்கள் தங்கள் இதயத்திற்குள் நுழைந்தவுடன் மீண்டும் திரும்பி வர முடியாத அளவிற்கு ஆழமாக இணைந்து விடுவார்கள். காதலில் அவர்களுடைய வெளிப்பாடு மென்மையானது. வார்த்தைகளில் அன்பை காட்டுவதற்கு பதிலாக செயலில் அன்பை நிரூபிப்பார்கள். பராமரிப்பு, கவலை, ஒழுங்கு, மாற்றத்தை உணர்ந்து சரி செய்வதன் மூலம் தங்கள் அன்பை உணர்த்துவார்கள். அவர்களை நேசிக்கும் மனிதர் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் கன்னிராசியின் காதல் என்பது ஒரு தெய்வீக ஆசிர்வாதம். அவர்கள் கண்களில் நம்பிக்கை காட்சியளிக்கும் போது உலகமே அழகாக மாறிவிடும். ஆனால் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அமைதியாக பின்வாங்கி வாழ்விலிருந்து அழைத்து விடுவார்கள். மீண்டும் திரும்பி பார்ப்பதில்லை. குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை ஒரு கலை போலவும் அறிவியல் போலவும் இருக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் அவர்கள் தனித்திட்டம், விதி, செயல்முறை என்பவற்றை உருவாக்கி விடுவார்கள். வேலைக்கான சிறு தவறுகளையே அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அதனால் சிலர் எதையும் குறையாக பார்ப்பார்கள் என நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் தரத்தை உயர்த்துகிறவர்கள். மேலாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள், நிதி ஆலோசகர்கள், இவையெல்லாம் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமான துறைகள். பணத்தில் அதிகம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை நிலைத்திருக்க பணம் தேவை என்பதை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். தங்கள் உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் தாமதமாக ஒரு நாள் அவர்களின் முயற்சி மலர்ந்தது சுற்றி உள்ளவர்களையே ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு உயர்த்தி நிறுத்தும். மேலும் குடும்பத்தில் ஒழுங்கு, அமைதி, நம்பிக்கை, அன்பு இவை நாளும் கன்னி ராசிக்காரர்களின் முக்கிய அடையாளங்கள். வீட்டில் எதை எப்படி செய்ய வேண்டும், எதை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்ற சட்ட புத்தகமே இவர்களிடம் இருக்கும். அவர்களுக்கு அன்பு என்றால் பாதுகாப்பு, முன்னேற்றம், சமநிலை. குடும்பத்திற்காக தங்கள் கனவுகளையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் யாரேனும் விமர்சிக்க துவங்கினால் அவர்களைப் போல அமைதியாக தூரமாக நிற்கும் நபர்கள் யாரும் இருக்க முடியாது. மனிதநேயம் மிக முதிகம். யார் துன்பத்தில் இருந்தாலும் உதவிக்கரம் நீட்டும் இதயம் இவர்களிடம் உள்ளது. சிறு சிறு விஷயங்களிலும் அன்பு காண்பார்கள். ஒரு நன்றி சொல்லும் வார்த்தையை கூட மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து போகும் குழந்தை போல் அவர்களும் உள்ளுக்குள் மகிழ்வார்கள். அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் அவர்களுடைய உள்ளம் ஒரு பேராண்மை போல் விடிந்துள்ளது.
அதிலே நுண்ணிய சிந்தனைகள், இரகசியமான கனவுகள், தீர்க்க வேண்டிய புதிர்களால் நிரம்பியிருக்கும். தாங்களே தங்களுக்குள் சிக்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களை பற்றி யோசிப்பதற்கே அதிக நேரம் செலவிடுவார்கள். இதனால் சில நேரங்களில் மன அழுத்தமும் ஏற்படும். அவர்களுக்கு ஆசை ஒரே ஒன்று: நான் செய்யும் வேலை கைவிடாமல் நிறைவேற வேண்டும், என் முயற்சி உணரப்பட வேண்டும், என் அன்பு மதிக்கப்பட வேண்டும். அவர்களின் மன உறுதி யாராலும் குலைக்க முடியாது. ஏனென்றால் முன்னேறுவது எப்படி என்று அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். மிகவும் மின்னூட்பமான மனதுடன் இருந்தாலும் தேவையான சமயங்களில் இரும்பு போல மாறிவிடும் வலிமை இவர்களின் உள்ளத்தில் ஒளிந்துள்ளது. அதாவது கன்னிராசிக்காரர்கள் உடல் நலனை மிகவும் கவனமாக பார்க்கும் மனிதர்கள். எதை சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எந்த நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும், எந்த விஷயங்கள் பாதிக்கும் என்பதை நன்றாகவே அறிவார்கள். ஆனால் மற்றவர்களின் நலனை அதிகம் கவலைப்படுவதால் தங்களை மறந்து விடுவது இவர்களின் பெரிய குறை. மன அழுத்தம், அலைச்சல், அதிக சிந்தனை இவையே இவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய காரணிகள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி, தூக்க சீர்கேடு ஆகியவையும் மன அழுத்தத்தால் வரக்கூடும். அன்பால் அனுப்பப்படும் ஒரு நிச்சய வார்த்தை, ஒரு நிமிடம் ஓய்வு, ஒரு சிறு பயணம் இவை இவர்களுக்கான மருந்துகள். ஆரோக்கியத்தை காப்பாற்றினால் இவர்களின் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். அதேபோல கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக உயர்வுகளை அடைவார்கள். ஆனால் எழும்பும் போது உயர்ந்த இடத்தில் நிலையான முறையில் இருப்பார்கள். 30 வயதிற்கு பிறகே இவர்களின் உண்மையான அதிர்ஷ்டம் முழுமையாக துவங்கும். அதன் பிறகு தங்கள் உழைப்பின் பலனை கணக்கிட்டு பெருமை கொள்ளும் நிலை வரும். மற்றவர்கள் ஒரே நாளில் பெறுவது இவர்களுக்கு வருடங்கள் ஆகலாம். ஆனால் ஒரு நாள் கிடைத்தால் அதே வெற்றி தலைமுறைகளுக்கே பெருமை சேர்க்கும். அதிர்ஷ்டத்திற்கு கிடைக்கும் வாய்ப்புகளை கணக்கிட்டு தவறாமல் பயன்படுத்தும் திறன் இவர்களின் உயிர். வாழ்க்கை என்னை சோதிக்கலாம், ஆனால் நான் இழக்க மாட்டேன் என்னும் நம்பிக்கையுடன் முன்னேறும் யோகம் இவர்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களின் உள்ளத்தில் யாராலும் அறியாத 1000 திறமைகள் இருக்கும். அவர்கள் எந்த துறையில் கால் வைப்பார்களோ அங்கே ஒரு புதிய விதியை உருவாக்கி விடுவார்கள். மொழிகளை புரிந்து கற்றுக்கொள்வதில் எழுத்து, பரிசோதனை, ஆராய்ச்சி, கணித சிந்தனை, மருத்துவ அறிவு போன்ற பல துறைகளில் மறைந்திருக்கக்கூடிய அசாதாரண திறமைகள் இவர்களிடம் உண்டு. சில நேரங்களில் அவர்களுக்கே தங்கள் திறமை தெரியாது. ஆனால் வாழ்க்கை ஒரு நாளில் அதன் கதவை திறந்து வெளிச்சை காட்டும். நம்பிக்கை இழக்காமல் முயற்சி செய்யும் கலை இவர்களுடைய உயிரணுவிலேயே எழுதப்பட்டுள்ளது. நண்பர்களை தேர்வு செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையும் நோக்கமும் இருக்கும். யாரையும் விரைவில் மனதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு முழுமையாக ஆதரிப்பார்கள். துல்லியமாகவும் உண்மையாகவும் நடக்கும் ராசிகளான ரிஷபம், மகரம், கடகம், விருச்சிகம், சிம்மம் இவர்களுக்கு சிறந்த ஆதரவு தருபவர்கள். ஆனால் பாசத்திற்கும் பொறுப்புக்கும் மதிப்பு தராத பொய்களால் நிரம்பிய மனிதர்களே இவர்களின் உண்மையான எதிரிகள். கன்னிராசியை ஏமாற்ற நினைத்தவர் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எப்போதும் நீக்கப்பட்டு விடுவார்கள். நேரம் எடுக்கும், ஆனால் நிதி இவர்களின் பக்கமே வரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு வருவது சீரமைக்கவும், மேம்படுத்தவும், நலமாக வாழவும் செய்ய. அவர்கள் எதை தொடுவார்களோ அதை கலைப்படைப்பாக மாற்ற முயற்சிப்பார்கள். சிறப்பின் உச்சியை அடைய வேண்டும் என்பது இவர்களின் ஒரே நோக்கம். தங்கள் சுற்றத்தாரின் வாழ்க்கைகளையும் ஒளிமயமாக்கும் தனித்த பணியை பிரபஞ்சம் இவர்களுக்கு பொறுப்பிட்டுள்ளது. அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலிலும் நேர்மை, தெளிவு, கருணை இருக்கும். சிலரால் புரியப்படாமல் போகலாம், ஆனால் காலம் இவர்களின் மதிப்பை நிரூபிக்கும். மேலும் குரு பகவான் கடக ராசியில் வக்கரமாக 3 மாதங்கள் இருப்பார். புதன் சுக்கிரன் இணைவு விருச்சிக ராசியில் நிகழ்வதால் லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது. இதன் தாக்கத்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளும் கிடைக்கப் போகின்றன. கன்னிராசி லக்னம் சார்ந்தவர்களுக்கு குரு 10ஆம் வீட்டில் வக்கரமாக அமர்ந்துள்ளார். புதன் மற்றும் சுக்கிரன் சேர்ந்து 3ஆம் பாவத்தை வலுப்படுத்துகின்றார். சனி திரிகோணத்தில் இருப்பதால் வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம், குடும்பத்துடன் இனிய சுற்றுலா, நீண்ட தூர வாகன பயணம், புதிய அனுபவங்கள் இதனால் மனநிலை லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மேலும் இந்த மாதம் நகைச்சுவை நிகழ்ச்சிகள், சிரிப்பூட்டும் பொழுதுபோக்கு அதிக மகிழ்ச்சிகளை தரும். நண்பர்கள் வீடு வரும் சந்திப்பும் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் இருப்பதால் அம்மா மற்றும் அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் மிக அவசியம். முன்னோர்கள், மூத்தவர்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அரசு வேலை, வங்கி வேலை, மத்திய அரசு வேலை ஆகியவற்றுக்கு மிகச்சிறந்த மாதம். வெளிநாடு வேலைகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். எம்பசி வேலை, கோவில் வேலை மற்றும் கல்வித்துறையிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை கிடைத்த பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் அவர்களை ஊக்குவிப்பது நல்ல பலன்களை தரும். வெளிநாடு போகும் வாய்ப்பு, ரிசார்ட், ட்ரிப் பயணங்கள், மனநிறைவு தரும் நிகழ்வுகள் ஏற்படும். 90% வரை பொருளாதார நிலை மேம்படும். சுப நிகழ்வுகள், குடும்ப கொண்டாட்டங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும். வீடு, வாகனம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகளும் அதிகம்.
அதேபோல் இந்த மாதம் செவ்வாய் சக்தி அதிகம் என்பதால் கந்த சஷ்டி சுப்பிரமணிய புஜங்கம், முருக சுதிகள், கந்த சஷ்டி கவசம் கேட்பது மிகுந்த நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பட்டீஸ்வரர் சுவாமியை வழிபடுவது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வு, மன அமைதி மற்றும் வெற்றிகளை தரும். ஏனென்றால் கன்னிராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு வக்ரமாகி அமர்ந்திருக்கிறார். புதன் சுக்கிரனுடன் செவ்வாய் வீட்டிலும் திரிகோணத்தில் சனியும் இருக்கிறது. 3, 5, 11 பாவம் என்பது இன்பத் திரிகோணம். நிறைய வெளியூர் இன்ப சுற்றுலா, வெளிநாடு வாகனத்தில் தொலைதூரம் சென்று வருவது போன்ற யோகங்கள் ஏற்படும். மனம் லேசாக இருக்கும். நிறைய காமெடிகளை பார்த்து ரசிப்பீர்கள். நண்பர்கள் வீட்டிற்கு வந்து செல்வார்கள். 4ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்வதால் தாய் தந்தையின் உடல்நலனில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அம்மாவிற்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. முன்னோர்கள் பெரியவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும் என்பதால் அவர்கள் மேல் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளை துன்பப்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவர்களுடைய வழியிலேயே சென்று தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. நிறைய பேருக்கு அரசு வேலைகள் கிடைக்கும். மத்திய அரசு வேலை, வங்கி வேலை, வெளிநாட்டில் வேலை, வெளியூரில் ப்ரொஃபஸராகும் வேலை, எம்பசியில் வேலை கிடைக்கும் யோகம், கோவில்களில் வேலை போன்றவை கிடைக்கும் யோகங்களும் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலமாக நோட்டீஸ் வரும். 3ஆம் இடத்தில் இருக்கும் புதன் சுக்கிரன் யோகத்தை கொடுப்பார்கள். கலைத்துறையினர், யூடியூபர், ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்லும் யோகங்களும் ஏற்படும். ரீசார்ட்ஸ் அல்லது ட்ரிப் செல்வது போன்றவை ஏற்படும். மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். நிறைய சுபகாரியங்கள், சந்தோஷமான காரியங்களும் போன்றவை ஏற்படும். நிறைய பாடுபட்டிருப்பீர்கள். செவ்வாய் வீட்டில் அமரும் போது கந்த சஷ்டி, சுப்பிரமணிய புஜங்கம், முருகப்பெருமான் சுதிகள் கேட்பது என அற்புதமாக இருக்கும். சந்தோஷம், பொருளாதாரம் ரீதியாக 90% அற்புதமாக இருக்கும். பட்டீஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக துணைவியின் சிறிய முன்னேற்ற விஷயங்களை கூட பாராட்டி மகிழவும். உங்கள் துணை மீது அக்கறையை காட்டுங்கள். கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும். காதல் விஷயங்களில் அரட்டை நிறைந்திருக்கும். துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் என்பதால் உங்கள் துணையின் நலனை பற்றி மெதுவாக விசாரிக்கவும். மற்றவர்களின் சிறிய நன்மைகளில் கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் உங்கள் திட்டங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். உறவுகள் அரவணைப்பால் நிரப்பப்படும். துணைவியுடன் ஒன்றான தரமான நேரத்தை செலவிடவும். சுற்றுலா பயணம் செல்ல திட்டமிடவும். தம்பதிகள் ஒன்றாக நேரம் செலவிட திட்டமிடலாம். எடுக்கும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு உங்கள் உறவை இன்னும் வலுப்படுத்தும். ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பது முக்கியம். ஏனென்றால் அப்போதுதான் உறவு வலுவடையும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு பணிகளில் சிறிய குழுக்களுக்கு உதவ முன்விடுவீர்கள். ஆலோசனை கூட்டங்களில் அமைதியாக பேசுவதை பயிற்சி செய்யுங்கள். வேலைக்கு முன்னுரிமை அளிப்பது விஷயங்களை செய்ய உதவும். உங்கள் கவனத்தை வலுப்படுத்த குறுகிய இடைவெளிகளை திட்டமிடுங்கள். ஒரு தெளிவான தொழில் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் பேசி அவர்களின் குறிப்புகளை கவனியுங்கள். ஒவ்வொரு பணியிலும் தனித்தனியாக கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு ஒரு சிறிய வெகுமதி கூட கிடைக்கக்கூடும். உங்கள் அத்தியாவசிய செலவுகள் அனைத்தையும் பட்டியலிடுவதால் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைக்கலாம். எந்த பில்களையும் சரியான நேரத்தில் செலுத்துங்கள். உங்கள் மன அழுத்தத்தை தடுக்கும். உங்கள் நாள் நிதி ரீதியாக நன்றாக இருக்கும். கடினமான நாளாக இருந்தாலும் சிறிய விஷயங்களை கூட அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் கவனமாக சிந்திக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். முன்னுரிமையின்படி செலவுகளை பிடிக்கவும். அவசர செலவுகளை தவிர்க்கவும். உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும். நிதிநிலை முன்னேற்ற சிறிய படிகளை எடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக உணரவும். எதிர்கால தேவைக்கு கை கொடுக்கும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு பரபரப்பான நேரங்களில் குறுகிய நடைப்பயிற்சி, சுவாச பயிற்சி செய்யவும். பழங்கள், முழு தானியங்கள் மற்றும் சத்தமான உணவுகளை உண்ணுங்கள். மென்மையான இசையை கேட்பது அல்லது அமைதியாக படிப்பது போன்றவை மன அமைதிகளை மேம்படுத்தும். குறுகிய சுவாச இடைவெளிகள் போன்ற அமைதியான பழக்கங்கள் பதற்றத்தை குறைக்க உதவும். மேலும் உங்கள் குடும்பத்தினரான உங்கள் உறவை பற்றியும் விவாதிக்கலாம். ஒரு உறவில் இருந்தால் பிணைப்பை வலுப்படுத்தவும், நம்பிக்கைகளை வளர்க்கவும், அன்பானவுடன் பேசி மகிழவும். நட்பு உரையாடல்கள் புதிய ஆர்வத்தை தூண்டலாம். இணைப்புகளை வலுப்படுத்த ஆதரவை பராமரிக்கவும். குடும்ப பொறுப்பு பணிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறிய மகிழ்ச்சிகளை கூட ஒன்றாக கொண்டாடுங்கள். புதியவர்களை சந்தித்து புன்னகைக்க மறக்காதீர்கள். உங்கள் அன்றாட நடவடிக்கைகள் மூலம் ஒருவரை காணலாம். உங்கள் வாழ்க்கையை அமைதி மற்றும் அரவணைப்பால் நிரப்புகின்றன. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான மாதம். கூட்டங்களில் புதிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் பதவி உயர்வு தடைப்பட்டிருந்தால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு பணியை முடித்த பிறகு மற்றொரு பணியை தொடங்குங்கள். பணிகளை கண்காணிக்க குறுகிய குறிப்புகளை எழுதி செயல்படவும். அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக இருக்கும். புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள சிறிய படிகளை எடுக்க வேண்டும்.
கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ரசீதுகளை வைத்திருங்கள். உங்கள் இருப்பை சரிபார்க்கவும், பெரிய கொள்முதல்களை ஒத்திவைத்து எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் ஒவ்வொரு விவாதத்தையும் கவனமாக படிக்கவும், எங்கு சேமிக்க முடியும் என்பதையும் பார்க்க வேண்டும். எந்த ஒரு திட்டத்திலும் தெளிவு இல்லை என்றால் விவரங்களை கேளுங்கள். ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் விலைகளை ஒப்பிடுங்கள். பெரிய லாபத்தை அளிக்கக்கூடிய எதிர்பாராத சலுகைகளை தவிர்க்கவும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு மிதமான புகைப்பிடிப்பவர்கள் இந்த பழக்கத்தை விட்டுவிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஒரு சீரான வாழ்க்கை முறை உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குழந்தைகள் சுவாச பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். காலையிலோ அல்லது மாலையிலோ உடற்பயிற்சி செய்வது மிக முக்கியம். கடுமையான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்க்கவும். வேலையின் போது குறுகிய இடைவெளிகளை எடுத்துக்கொண்டு உங்கள் கண்களுக்கு ஓய்வு அளித்து சுவாசிக்கவும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் வெளியில் பார்க்கும் உலகம் மட்டுமல்ல, உள்ளுக்குள் ஒருமுறை உலகத்தையும் கவனமாக கண்காணிக்கும் திறன் பெற்றவர்கள். உண்மை மற்றும் பொய் என்பதை கண்ணால் அல்ல, மனசால் அடையாளம் காண்பார்கள். மனிதர்கள் பேசும் வார்த்தைகளில் இருந்தே அவர்களின் உள்ளம் எவ்வாறு செயல்படுகிறது என்று யூகித்து விடுவார்கள். ஆன்மீகத்தில் இவர்களுக்கு ஒரு அமைதியான ஆழம் உண்டு. பிறரின் துயரங்களை புரிந்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது இவர்களின் உண்மை ஆன்மீகம். கோயில் மந்திரம், ஜபம் என்று வெளிப்புற ஆதாரங்களை, தூய செயலிலும் நேர்மையும் இவர்களுக்கான வழிகாடு. அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் அது எனக்கு அல்ல, என்னை நம்பி நின்றவர்களுக்கு நன்மை கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கும். அவர்களின் உள்ளுணர்வு ஒரு தெய்வீக சக்தியைப் போல பலரால் கவனிக்கப்படாத வாய்ப்புகளையும் சிக்கல்களையும் இவர்கள் முன்னரே அறிந்து விடுவார்கள். அவர்களை அருகில் இருக்க அனுமதிக்கப்படும் நபர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் காண்பார்கள். ஏனென்றால் கன்னிராசியின் ஆன்மீக ஆசையே அவர்கள் அருகில் இருப்பது. அதேபோல் காதலும் திருமண வாழ்க்கையும் மிக முக்கியமான இடம். அவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடன் ஒத்த மனது கொண்ட சில ராசிகளை அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இதற்கு உதாரணமாக மிகச்சிறந்த பொருத்தம். ரிஷபம் நிலைத்தன்மை, அன்பு. மகரம் பொறுப்பு, வெற்றி நோக்கு. கடகம் உணர்ச்சி புரிதல். நல்ல பொருந்தும் ராசிகள் துலாம், மீனம், சிம்மம். சிக்கல் ஏற்படக்கூடிய ராசிகள் மிதுனம், தனுசு. அவர்களுடைய வாழ்க்கை துணை அவர்களை விமர்சிப்பவராக இல்லாமல் அவர்களின் சிறப்பை உணர்பவராக இருக்க வேண்டும். குறிப்பாக தனித்த சிந்தனை, அதிக உழைப்பு, துல்லியமான திட்டம், நேர்மையான மனசு, இந்த நான்கும் சேரும்போது அவர்களை வெல்வது இயற்கைக்கும் கூட முடியாது. கன்னி ராசிக்காரர்கள் நல்லவர்கள் மட்டும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் தலைமை துறையை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வழிகாட்டும் இடத்தில் குழப்பமே இருக்காது. தவறுகளை சரி செய்வதில் இவர்களின் நிலைத்த நேர்மை அனைவரையும் மேம்படுத்தும். ஒருவருக்கு பதில் 10 பேரின் பொறுப்பை கூட அவர்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள். தலைமை என்பது கூச்சலிடுவதோ ஆணையிடுவதோ அல்ல, செயலில் காட்டுவது, சரியாக செய்ய வழிகாட்டுவது என்று அவர்களின் செயல்முறை குழுவில் அவர்கள் அமைதியான திட்டமேதை. ஒவ்வொரு பணியின் சிறு பிரிவுகளையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அனைவரையும் சரியான திசைக்கு அழைத்து செல்வார்கள். முடிவெடுக்கும் சூழலில் உணர்ச்சி அவர்களை எளிதில் பாதிக்காது. ஆனால் மனித நேரத்தை நிறுத்தவும் மாட்டார்கள். ஒரு தலைவர் என்று மதிக்கப்படுவதற்கான அடையாளம் அவர்களிடமிருந்து வெளிப்படும் வலிமையும் நம்பிக்கையும். இவர்கள் அதிகம் விவர புத்தி கொண்டவர்கள். இதனால் சிலர் எதையும் குறையாக பார்ப்பவர்கள், சுணக்கம், திருப்தி இல்லாதவர்கள் என்று நினைத்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் சிறந்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் விமர்சனம் செய்வது கோபத்தால் அல்ல, அன்பால் தான். அவர்கள் கேள்வி கேட்பது சந்தேகத்தால் அல்ல, நம்பிக்கையால் தான். அவர்களின் அமைதி அகங்காரமாக தவறாக படலாம், ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் நிற்கிறது உணர்ச்சிகளை பாதுகாக்கும் மென்மையான இதயம். இந்த ராசிக்காரர்களை உண்மையில் புரிந்து கொள்ள சிலருக்கே அதிர்ஷ்டம். புரிந்தவர்கள் வாழ்க்கையில் வெறும் வரப்பிரசாதம் பெற்றவர்கள். நண்பர்கள் இவர்களின் உலகத்தில் முக்கியமானவர்கள். ஒருமுறை நட்பை ஏற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுக்க அவர்கள் பாதுகாப்பில் இருப்பார்கள். அவர்களுக்கு நட்பு ஒரு பொறுப்பு, ஒரு நம்பிக்கை. நண்பர் சிரிக்க அவர் நிழலில் நின்று விடுவார். நண்பர் விழுந்தால் முதலில் பிடித்து எழுதுப்பார். தனக்குள்ள பிரச்சனைகளை மறைத்து அவர்களுக்காக சிரிப்பார். அவர்களை துரோகம் செய்தால் மௌனமாக விலகுவார்கள். ஆனால் அந்த விலகல்தான் மிகப்பெரிய தண்டனை. நண்பர்கள் இல்லாமல் அவர்கள் வாழ முடியும், ஆனால் நம்பக்கூடிய ஒரு நண்பர் இருந்தால் உலகையே வெல்ல முடியும் என்று நம்புவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் பிறரை மாற்ற முனைய மாட்டார்கள், தங்களைத்தான் மாற்றிக்கொள்வார்கள். அது அவர்களின் வலிமை. ஒவ்வொரு தோல்விகளையும் இவர்களுக்கு ஒரு பாடம், ஒவ்வொரு விமர்சனமும் இவர்களுக்கு ஒரு முன்னேற்ற கல். வாழ்க்கை எதை கற்றுக் கொடுத்தாலும் அதை மனதில் சேமித்து அடுத்தபடியே உயர்த்து கொள்வார்கள். அவர்கள் நேற்று இருந்ததை விட இன்று மேம்பட்டவர்கள். அதுவே இவர்களின் உண்மை வெற்றி. நேர்மறையான இதயம், தூய பாசம், அழகான விவர உணர்வு, பொறுமையுடன் போராடும் ஆவி, அன்பால் மனிதரை மாற்றும் சக்தி. கன்னிராசியை பற்றி தெரியாதவர்கள் அவர்களை சாதாரணமானவர்களாக நினைத்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையை மாலை நேர ஒளி போல சாதாரணத்தில் இருந்து மாயை மாற்றுபவர்கள்.
அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் அமைதியாக தெரிந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் பல சிந்தனைகள் புயலாக ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் துல்லியமாக ஆராய்ந்து தீர்வு கிடைக்கும் வரை நிம்மதியாக இருப்பதில்லை. இந்த அதிக சிந்தனை பலரால் அதை விட்டுவிடலாம் என்று நினைக்கப்படும் விஷயங்களையும் அவர்கள் மனதில் எடுத்துக்கொள்வதற்கான காரணம். ஆனால் இதே சிந்தனையை அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் உருவாக உதவுகிறது. பிறர் தளர்ந்தால் கூட அவர்கள் தன்னம்பிக்கையால் மீண்டும் எழுந்திருந்து விடுவார்கள். தங்களை பிடிக்காத பாதையை வாழ்வில் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் வழி எப்போதும் சரியான வழிதான். மேலும் காதலில் கன்னிராசிக்காரர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் ஒரு சில செயலில் மிகப்பெரிய அன்பு நிழலாக இருக்கும். அவர்கள் கேட்பார்கள், சாப்பிட்டாயா, சோர்வா, நான் உதவலாமா, இதை கேள்விக்குள்ளாவது உள்ளது அவர்களின் காதலின் ஆழம். அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வார்த்தைகளில் காட்டுவதற்கு பதில் உங்கள் நாளை அழகாக மாற்றுவதில்தான் அந்த அன்பு தெரியும். அவர்களின் பாசம், மென்மை, நம்பிக்கை, பாதுகாப்பு, மாற்றமற்ற மரியாதை. ஒரு மனிதரை வாழ்நாள் முழுக்க நேசிக்கும்படி உள்ள ஒரு இதயம் இவர்களுக்கே உண்டு. ஆனால் ஒருமுறை முடிந்த நம்பிக்கை மீண்டும் சீராகாது. அவர்கள் அமைதியாக விலகுவார்கள். ஆனால் மனதின் அந்த காயம் என்றுமே மாறாது. சரி, உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.